ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பாலக்கீரை வச்சு சப்பாத்தி செய்ய போகிறேன். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இது. நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் வாங்க. இந்த பாலக்கீரை நம்ம கூட்டு பொரியல் எல்லாமே சாப்பிட்லாம். பொரியல் மாரி சாதத்தில் போட்டு பெச சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சரி, வாங்கிட்டு வந்தோம். நிறையா இருந்தது. கொஞ்சமாக வந்து நேற்று கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சாச்சு. அதெல்லாம் பாதி கீரை இருந்தது. எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சப்பாத்தி செய்யலாமான்னுட்டு. இப்போ சப்பாத்திக்கு பாருங்க, நீங்கள் கீரை வந்து சில பேர் வந்து அப்படியே பச்சையாகவும் போட்டு மாவில் பிசைவாங்க. அதேமாரி வந்து செஞ்சோம்னா சப்பாத்தி ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் வேகணும். இதேமாரி நீங்கள் வதச்சி கொஞ்சம் ஆனியன் எண்ணெயை ஊற்றி நம்ம தேவையான அளவுக்கு வெங்காயம் கம்மியாக தான் போட்டுக்கணும். வெங்காயம், ஏன்னா அந்த சப்பாத்தி உருட்டும் போது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இந்த கீரையை வந்து நல்லா அந்த பொடியாக நறுக்கிட்டு அந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கிங்க. கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக அப்படியே அந்த வெங்காயம் முழுகிற அளவுக்கு வெங்காயம் போட்டு எண்ணெய் போட்டு வதக்கிங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து நம்ம மாவு பிசைன்னா வேறு எதுவுமே நம்ம எண்ணெய்க்குன்னு ஆட் பண்ண தேவையில்ல. இந்த கீரையும் கொஞ்சம் குளிர்ச்சியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ போட்டு நல்லா வதக்கிங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்கள்லாம் கொடுக்கும்போது இந்த தண்டுலாம் வந்து வதங்கிடும் லைட்டாக. ரொம்பவும் வதக்க தேவையில்ல. அந்த பச்சை நிறம் போகிற வரைக்கும் அந்த தண்டை அமுக்கி பார்த்திங்கன்னா தெரியும். வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டுக்குங்க, காரத்துக்கு லைட்டாக பெப்பர். அது ஒரு வாசனை. உங்களுக்கு தேவைன்னா போட்டுங்க, தேவைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வதக்கும் போதே நல்லா சூப்பராக இருக்கும். நீங்கள் கோதுமை மாவு வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான், அதனால் நல்லா ரொம்ப தண்டு கொஞ்சம் வெந்துடுச்சு. வெந்துட்டோடனே நான் வந்து ஒரு 20 சப்பாத்தி அளவுக்கு இந்த கீரை போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இது குழந்தைங்களாம் நம்ம லஞ்செலாம் கட்டி தரோம் இல்லையா, இப்போல்லாம் எங்கள் சாதம்னாலே போர் அடிக்குதுன்னுவாங்க. இதைமாரி செஞ்சு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து முட்டை கிரேவி நல்லாயிருக்கும். நான் வந்து பச்சை பட்டாணி போட்டு தான் கிரேவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாவில் அதிலே வந்து நம்ம உப்பு போட்டு வதக்கிட்டோம். இப்போ பாருங்கள், அந்த சூட்டிலே போடலாம். சுட போட்டாலே நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சோன்னா சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கீரையே சூடாக இருக்குது இல்லையா, அதனால் போட்டு வதக்கிங்க பாருங்கள். இப்போ மாவில் ஆட் பண்ணிட்டேன், உப்புலாம் போடுறதில்ல. இப்போ நான் வந்து 1/2 டம்ளர் பால், காய்ச்சின பால், அரை வச்ச பால். ஏன்னா சப்பாத்தி மாவு வந்து எப்பயுமே கொஞ்சம் பால் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நம்ம சூடு இல்லையா சப்பாத்தி கோதுமை மாவு, அதனால் கொஞ்சம் சாஃப்டாக நல்லாவும் இருக்கும், குளிர்ச்சி கொடுக்கும். பாருங்கள், இதுமாரி நல்லா பாருங்கள் பிசைஞ்சி. இது ரொம்ப நல்லதுங்க. இதுமாரி சாப்பிட்டிங்கன்னா டெய்லியும் வந்து ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் போர் அடிக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இதுமாரி கீரை வகையிலும் பிசைஞ்சி தரலாம். நம்ம இந்த பயிர்க்கீரை போடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம வேலை செய்யும் போதே நம்ம இதை பிசைஞ்சி வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஊறனா சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் இது மாவு போடாதே நீங்கள் உருட்டிக்கலாம். பாருங்கள், அந்த எண்ணெயிலே வதக்கணும். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக பாருங்கள். எங்கள் பப்புக்குட்டி வந்து என்னை உருட்டவே விட மாட்டுறாரு. என்னை தூக்கி ஆயான்னு சொல்கிறாரு அவர். பாருங்கள், நான் ஒரு கை அவர் பாருங்கள் எப்படி பண்ணுறாரு பாருங்கள். நான் உருட்டுறேன்னு மாவே ஆட் பண்ணல, நான் மாவு இல்லாமல் பாருங்கள் உருட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப மெல்லிசாக வேணுன்னா மாவு வேணால் இருக்கும் லைட்டாக போட்டு உருட்டிக்குங்க. நான் மாவு இல்லாமல் பாருங்கள், நான் எண்ணெயே ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் ஆட் பண்ணிங்க. இது நம்ம எதுக்கு நான் கீரையை வந்து முன்னாடியே வதக்கணும், நம்ம சீக்கிரமாக வந்து வெந்துடும். இது நம்ம கீரை வதக்காமல் போட்டோம்னா அது வந்து கொஞ்சம் நேரம் இது பாருங்கள் எப்படி இது பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த பரோட்டா மாதிரியே இருக்கும், சாஃப்டாக சப்பாத்தி மரப்பு. இதுக்கு நான் பட்டாணி குருமா ரெடி பண்ணிட்டேன். நான் தேங்காயெலாம் ஆட் பண்ணலை. உங்களுக்கு தேவைன்னா மெல்லிசா கூட உருட்டிக்குங்க. பாருங்கள், அப்படியே நம்ம ஸ்லோவாக வச்சனாலே அப்படியே உப்பி வரும். நானே கொஞ்சம் கடன்னு போட்டேன், ஏன்னா அவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாரு வந்து குட்டீஸு. கொஞ்சம் கடன்னு செஞ்சிட்டேன்.
எங்கள் காலை டிஃபன் இதான் இன்றைக்கி. பாருங்க, நான் எண்ணெயே ஆட் பண்ணல, அதிலே தான் அப்படியே அந்த கீரை வந்து ஈரத்தன்மை இருக்கும், அதனால வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அந்த இது பார்க்க வந்து சப்பாத்தி மாரி இருக்கும், அடை மாரி இருக்கும். ஆனால் நான் அந்த அளவுக்கு மொத்தையால் பாருங்கள், ஒரு கையாலே புட்டு பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். பாருங்கள் எங்கள் குட்டீஸ் பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதா அதுக்கு சொல்கிறாரு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாரு குட்டீஸ், எல்லாருக்கும் பாருங்கள் பை சொல்லுங்கள். பாருங்க, அவருக்கே நான் வச்சு அது மாதிரி பாருங்கள், அவரே புட்டு சாப்பிட்ற அளவுக்கு அந்த சாஃப்ட்னஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.